தமிழகத்தோட கடைக்கோடி பகுதியில இருந்து சென்னை வரைக்கும் பல வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்து என்ன விட்டோன்னே தெரியலீங்களா? இங்க பாருங்க. நமக்கு வெல்கம் டு ஒகேனக்கல், நீங்க வெல்கம் பேக் டு ஒகேனக்கல். வாங்க வெளில போலாம். லெட்ஸ் கோ. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க, பிளாஸ்டிக் பயன்படுத்தி தடை போட்டிருக்காங்க. ஸோ சேவ் என்விரான்மெண்ட். ஒகேனக்கல்ல ரொம்பவே ஃபேமஸான ஆட்டுக்கல் மீன் குழம்பு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கு கிடைச்ச சப்போர்ட் இருக்கு, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அடுத்தது ஒகேனக்கல்ல ரொம்பவே ஃபேமஸான மசாஜ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மசாஜுக்காக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மசாஜ் பர்சனை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் பேர் ராஜா. இப்போ நம்ம அவளை கூப்பிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ட்ரை அண்ட் ஆயில் மசாஜ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உடம்பு பிடிச்சி விட்டோம்னுங்களா, உடம்பு இந்த ரோமகால் சந்து இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஃப்ரீ ஆகிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணோம்னா அந்த ஆயில் பூரா ட்ரை ஆகுங்க உடம்புக்குள்ள. இப்போ இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி உடம்புக்கு நல்லாயிருக்கு. பிளட்டு சர்க்குலேஷன் ஆகுங்க, அதுக்காக இது மாதிரி பண்ணுறேங்க. டோட்டல் பாடி ஒரு வைப்ரேட் ஆகுது நீங்கள் அடிக்கிற அடியில். சார் நாங்கள் கேரளா போயிட்டு ஆயுர்வேதிக் மூலமாக நாங்கள் டாக்டர் வச்சு கற்றுக்கிட்டோங்க சார். இந்த இடத்துல இந்த வயிற்றுக்கு மசாஜ் பண்ணுறதுனால அடி வயிற்று நோகாதுங்க. ஓகே ஓகே. இந்த இடத்துல வலிக்காதுங்க. அதுக்காக தான் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி விட்றதுங்க. ஏதாவது புடி இருந்துச்சுன்னா உடம்புல ஈட்டு உஷ்ணம் வாயு கோளாறு மாதிரி இருந்துச்சுன்னா கரையுங்க. அதுக்காக ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் வந்து. ஆமாங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே. உங்களுக்கு அரசு ஏதாவது அங்கீகாரம் கொடுத்துருக்குங்க சார். ஓகே. இப்போ இங்கே கொடுக்கறதுக்கு இங்கே மசாஜ் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததுல நிறைய பேர் மசாஜ் பண்ணுறாங்க. இதுக்காக ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா? ஆமாம் சார், லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 120 பேர் மட்டும் சார் இது பயிற்சி ட்ரைனிங் எடுத்த லைசன்ஸுங்க சார். மற்றவங்களுக்கு பிடிஎஃப்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மசாஜ் பண்ணுறதுக்குலாம் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருங்க? சைடு எஃபெக்ட்லாம் எப்பயுமே வராதுங்க சார். மசாஜ் பண்ணுறதுனால பாடி ஃப்ரீ கிடைக்குதுங்க, ரிலாக்ஸ் ஆகுதுங்க, பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகுது. சைடு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. சில பேருக்கு இப்போ நரம்பு சுருண்டுருச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எமர்ஜென்சி நம்ம என்ன பண்ண முடியும்? நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்ட்டு எங்ககிட்ட தாங்க வந்து பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் மசாஜ் பண்ணுறதுனால யாருக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் வந்தது இல்லைங்க சார். ஸோ எல்லாமே உங்ககிட்ட வந்தால் ஃபுல் ரிலாக்ஸேஷன். ஆமாங்க சார், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம் சார். ஒவ்வொரு கை கால் விலங்கால் போயிடுச்சுன்னா கூட அதுக்குமே நாங்கள் மசாஜ் பண்ணுறேங்க. மசாஜ் மூலமாக அவங்களுக்கு நான் என்னுடைய சர்வீஸில் ஒரு 4-5 பேர்த்துக்கு ரெடி பண்ணி விட்டுருக்குறேன் சார். ஒரு கை ஒரு கால் விலங்கால் போகிறதுங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி விட்டுருக்குறேங்க. மதுரையில் ஒரு 2 பேர்த்துக்கு பண்ணி விட்டுருக்கேன். பெங்களூருக்காருக்கு ஒரு 2 பேர்த்துக்கு பண்ணி விட்டுருக்குறேங்க. இங்கே சென்னை பக்கம் வேலூரா திண்டிவனம் என்னமோ சொன்னாங்க சார், அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பண்ணி விட்டுருக்குறேங்க. ஒரு 5-6 பேர்த்துக்கு பண்ணி விட்டுருக்கேன் சார். இப்போ க்ரௌடு வராதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கண்ணா? உங்களுக்கு என்ன பிஸ்னஸாக இருக்கும்? க்ரௌடு வரல அப்படின்னா தெரிஞ்சு பார்த்தீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க சார். வெளியில் மசாஜ்காரே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஓ, இப்போ நீங்கள் மசாஜ் பண்ணுறது ஒகேனக்கல்ல பண்ணாமல் வெளியூர்லேயே போய் பண்ணுறீங்க? இங்கே வந்து மசாஜ் பண்ணி பழக்கமானவங்க அங்கேயே அவங்க கூப்பிடுவாங்க சார். அங்கே என்னால் வர முடியல, ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு லீவே கிடைக்கல, எனக்கு இங்கே வீட்டுக்கே வரியா செஞ்சு விட்டு போவ அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்குவாங்க சார். சேர்ந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து போயிட்டு ஒரே நாளைக்கு ஒரு 5-6 பேருக்கு மசாஜ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மசாஜில் என்னென்ன டைப் ஆஃப் மசாஜஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இங்கே பொதுவாக பொதுமக்கள் வந்து விரும்பி கேட்குற மசாஜ்? விரும்பி கேட்குற ஆயில் மசாஜ், ட்ரை மசாஜ், இதெல்லாம் உடம்பு உச்சநிலையில் உள்ளங்கால வரைக்கும் எந்தெந்த ஸ்பாட்டுக்கு ஸ்பெஷலாக வேணுமோ அதுக்கு மாதிரி செஞ்சு விடுவோம் சார். இதில் வந்து சதை பிடிப்பு மெயினாக வராது, நரம்பு பிடிப்பு வராதுங்க. சுளுக்கு இருந்தால் சுளுக்கு எடுத்து விட்ருவோங்க. அடிப்பட்ட வீக்கம் இருந்துச்சுன்னா அந்த வீக்கம் தேய்ச்சியே குறைச்சி விடுவோங்க வீக்கத்தை. ஸோ உங்களோட நண்பர்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க மசாஜ் பண்ணுறதுல? மசாஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 480 பேர் இருக்குங்க சார். சராசரியாக நீங்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் மசாஜ் பண்ண முடியும் உங்களால்? மசாஜ்னா தெரிஞ்சு பார்த்திங்க வந்துட்டாங்க அப்படின்னா 10 பேர்த்துக்கு கூட மசாஜ் பண்ணுவோங்க சார். இல்லை அப்படின்னா சும்மாவும் போயிடுவோங்க.
மசாஜ் இவ்வளவு நாங்கள் சம்பாதிப்போம் அப்படி கேரண்டியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கலாம். இப்போ 450 பேர் நாங்கள் மசாஜ்காரி இருக்கிறோம்னா 450 பேருக்கும் ஒரே இதாக சராசரியாக வருமானம் கிடைக்காதுங்க. 10 பேர் சம்பாதிப்பாங்க, 10 பேர் சும்மா போயிடுவாங்க. எப்போ ஏற்பட்டு கூட்டம் வந்தாலும் சும்மா போயிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற என்ன மாதிரி ஆயிலெலாம் வந்து நீங்கள் பாடிக்கு அப்ளை பண்ணுறீங்க? இதில் வந்து இப்போ நடைமுறையாக சொல்லப்போனால் நம்ம நாட்டு வைத்தியத்து முறையாக பார்த்தோம்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அந்த மசாஜ் பண்ணணும் சார். இப்போ வந்து புதுசு புதுசாக தான் ஆயுர்வேதிக் ஆயில், அந்த ஆயில் இந்த ஆயில் அப்படின்ட்டு நிறைய ஆயில் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே மசாஜ் பண்ணுறது நல்லெண்ணெயில் பண்ணுறேங்க, விளக்கெண்ணெயில் பண்ணுறேங்க, பொன்னாங்கண்ணி தைலத்தில் பண்ணுறேங்க, நவரத்ன ஆயிலில் மசாஜ் பண்ணுறேங்க, ஆலிவ் ஆயிலில் நான் மசாஜ் பண்ணுறேங்க, கடுகெண்ணெயில் மசாஜ் பண்ணுறேங்க, தென்னைமரக்குடி எண்ணெயில் மசாஜ் பண்ணுறேங்க. பார்த்திக்கு எந்த எண்ணெய் விரும்பி கேட்குறாங்களோ அந்த எண்ணெயில் மசாஜ் பண்ணுவோம். பூர்வீக நடைமுறையாக பார்த்தா விளக்கெண்ணெய் நல்லா பெஸ்ட்டுங்க. விளக்கெண்ணெய் அதை 2வது தாங்க நல்லெண்ணெய். இப்போ இந்த ஆயுர்வேதிக முறையாக பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி தைலம் சார். ஸோ ஃபேஸில் இருக்க மசில்ஸ்லாம் கூட ரிலாக்ஸ் பண்ணுறீங்க? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் ட்ரை மசாஜ் கம்ப்ளீட்டாக டாப் டு எண்ட் வரைக்கும் ட்ரை மசாஜ் எடுத்திருக்காரு. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது? மசாஜ் பண்ண ஃபீலிங் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சிலர் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டோம்னா சும்மா 10 அடிப்பாங்க, பாடியெல்லாம் ரொம்ப வலி எடுத்துரும், ஏதாவது முறுக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்போ பாடி மசாஜ் பண்ணி விட்ருக்காரு, ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஆயில் மசாஜை பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ரிவ்யூ கேட்போம். ஆனால் இப்போ இந்த மசாஜுக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க சார்? இது வந்து பொன்னாங்கண்ணி தைலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 18 மூலிகை தைலம் சார். அது வந்து பொன்னாங்கண்ணி தைலம் போட்டோம்னா கண்ணெரிச்சல் வராதுங்க, தலைவலி வராது, டென்ஷன் வராது, ஹீட்டு குறையும், வாய்வு கோளாறு குறையும், மலச்சிக்கல் ஏற்படாது. மெயினாக யூரின் விடும்போது எரிச்சல் ஆகாதுங்க, அடி வைத்து வலிக்காதுங்க. ஓ, இவ்வளோ பலன்கள் இருக்குது அந்த எண்ணெயில். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த மசாஜில் பண்ணிட்டாலே ஒரு ஸ்பெஷல் மசாஜுக்கோட இதாக வருது. 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக இருக்குது சார் உடம்பு. 3 மாதத்துக்கு உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம்? நம்ம மசாஜ் பண்ணால் வசதி உள்ளவங்க சார் 15 நாள். ஆனால் கண்டினியூவாக மசாஜ் உடம்பு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாத இருக்கணும் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை மசாஜ் பண்ணலாம். ஒரு சராசரி மசாஜ் ரொம்ப அதிகமாகவும் பண்ணக்கூடாது, மசாஜ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை மசாஜ் பண்ணிக்கலாம் சார். ஒரு நார்மலாக ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணால் 3 மாதத்துக்கு ஒரு முறை மசாஜ் பண்ணிக்கலாமுங்க சார். தலைக்கு ஹெட் மசாஜ் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், கழுத்துக்கு நெட் எடுக்க போகிறோம். புரியா விடுங்க. இந்த இடத்துல லீவ் விடுறதுனால இடுப்பு முரண்டு போனால் கூட நல்லாயிருக்கும். இந்த வெயிட்டு தூக்கும்போது இடுப்பு சுளுக்குங்க சார். அந்த இடுப்பு சுளுக்கெலாம் இந்த இடத்துல நீவனம்னா நல்லா இருக்கும், ஃப்ரீயாகிருங்க. ரத்த கட்டுக்கும் நல்லா இருக்கும் சார். இதுதான் சார் முதுகு நெட்டை. அவ்வளோதான். நான் இவ்வளோ நேரம் உட்கார வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எழுதி நிற்க வச்சிட்டீங்க சார். இப்போ மசாஜ் முடிய போகுதுங்க சார். ஓ, மசாஜ் முடிய போதா? ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடம்பு ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணுங்க சார். ஊறணுங்க. எவ்வளோ நேரம் ஊறணும்? 4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊறலாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஊறுனால இந்த எண்ணெய் ஃபுல்லாக உடம்புக்குள்ளே ட்ரை ஆகணும்னா போயிட்டு அதுக்கப்புறம் சோப்பு சாம்பு போட்டு குளிச்சோம்னா ஃப்ரீ ஆகிடுங்க உடம்பு. ஸோ ஆயில் மசாஜ் இப்போ பண்ணிவிட்டு நம்மகிட்ட அப்படியே ஃபுல் ஆயில் பாத்தில் இருக்கார். எப்படி இருக்குது சார் மசாஜ் இந்த உங்களுக்கு பண்ணது? உடம்பு கை கால் வலி, புடக்கல் வலி, இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ ஆயில் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் எந்த வலியுமே இல்லை, கம்ப்ளீட் எல்லாமே உடம்பே ஃப்ரீயான மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஆயில் மசாஜ் பார்த்தோம். இந்த ஆயில் மசாஜெலாம் பார்த்த உடனே எனக்கும் நல்ல ஒரு பாடி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபால்ஸில் ஒரு குளியல் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது.
அண்ணா எனக்கு ஒரு மசாஜ் பண்ணி விட்றீங்களா? சார் வாங்க. ஓகே பாய். நம்ம மசாஜ் பண்ணிக்கிறோம், ஆயில் பாத் எடுக்கிறோம், நெக்ஸ்ட் ஃபால்ஸில் ஒரு குளியல் போட்டு நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஒகேனக்கல்ல ஒரு பக்காவான மசாஜை போட்டோம். உண்மையாகவே அந்த ட்ரை மசாஜும் ஆயில் மசாஜும் பண்ணதுக்கப்புறம் பாடியே ரொம்ப லைட் ஆகிடுச்சிங்க. ஒரு 10 கிலோ எடை குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒகேனக்கல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து ஜெயலக்ஷ்மி அக்கா கிட்ட செய்ய கொடுத்துருக்கோம். அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஒகேனக்கல் சைன் ஆஃப் பண்ணுறோம். அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். நம்ம மிளகாபஜ்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off from Arun Prashant. Bye.